நினைச்சு நீ யாருக்கு நான் செய்து கொடுத்துட்டேன். இப்போதான் தெரிந்து கொண்டேனியா? இப்ப என்ன சொன்ன பேரு? இந்திராணி. இந்திராணி தேவலோகத்தை ஆளக்கூடிய உன்னுடைய பெயரு இந்திராணி. பாரிசாத மலருக்கு சொந்தமான இந்திராணி இவங்க தானா? இவங்க தான்டா. அப்ப நீ எந்த நாட்டுல இருக்கிறீங்க? என்ன ஊரு சொல்லுங்க. அதோ தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திர பாராளைய இந்திராணி ஆகும். தேவேந்திரக்கு மனைவியாக இந்திராணி என்று ரெண்டாக புரிந்து கொண்டு மற்ற விஷயம் தெரிவிக்கிறேன். குழுவில் அமர்ந்திருக்கும் போது தோய்கள் வெஞ்சாமர வீசவும் கடினமாகர்கள் கடினமாக வேண்டும். உங்க தேவலோகத்துல இல்லாத ரொம்ப சூர்வசி ரொம்ப ஊர்வசி. பேர்பட்ட வியாசர் சூறையெல்லாம் வர அவனுக்கு ரொம்ப ஊர்வசி. அவனுக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தான் ரொம்ப ஊர்வசி தேவலோகத்துல இருக்கிறாங்க. அடியே தோழி, நம்ம வந்து விநாயகபடியா நம் மன்னரை கண்டு ஏதோ ஒரு காரணமாக மன்னர் அழைத்திருக்கிறார். நாம் சென்று பேரெல்லாம் சொல்லு. ஓடியா ஓடியா வெத்தலை தாகதான் இருக்கு. அப்படியே அப்படியே பாத்துற நீ. அது எப்படி வேலை ஒண்ணும் இல்லையே. பணம் நகை நட்டு வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அப்படியே வாசிக்கலாம். சொல்லுங்க. இந்த மகாராஜ் மகர பொருந்திய என்ன ஒரு இருக்கு பாருப்பா. எவ்வளவு பணம் இருக்கு? கால் பவுன். சொல்லுங்க பேரு. மகாராஜ் மகர் பொருந்திய போட்டி போட்டி
தேவியாகிய இந்திராணி அநேக கோடி மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை வெற்றி வேறு பாரிசான் சொல்லக்கூடிய அநேக வைத்து அநேக கோடி வந்தா நம்ம செய்து வந்தார்கள். இப்போது நம்ம நாட்டை சேர்ந்தோம். கிரகத்தில் இருந்த என்னை கிரகத்தில் இருந்த என்னை இச்சமயம் முன்பாக என்னை அழைத்த காரணம் தெரிவிக்க வேண்டும். இவனால் படித்து ஆரிகாசூரன் கும்பகாசூரன் நம்மளை உடப்பட்டு நாட்டில் இருந்து இப்போது நம்ம நாட்டில் சேர்ந்தோம். ஆறும் பெண்ண ஆசிரமத்தில் அமைந்திருப்போம். போய